அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரில் தற்பொழுது இராணுவத்தினர் போருக்கு செல்ல மறுப்பு வெளியிட்டுள்ளமை இஸ்ரேலிய அரசுக்கு புதிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றது. கவுதி பிரிவின் பிரதமர் படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் கவுதிகள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட செய்திகள் தற்போது சுயாதீன ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்பெயின் பிரதமர் அரபுலக நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக மிக காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். உலக நாடுகளை அதிர வைத்திருக்கின்றது சீனா. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கூட்டணியை பாதுகாப்பதை கடந்து காசாவில் நடக்கும் போருக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாதென காசாவில் குறிப்பாக மீண்டும் போரிட அழைக்கப்பட்ட ரிசர்வ் படையினர் இராணுவ பணிக்கு மறுப்பு வெளியிட்டார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தோம். இன்றைய தினம் அந்த நூற்றுக்கணக்கானவர்களின் எண்ணிக்கையானது தற்பொழுது ஆயிரக்கணக்காக மாறியிருக்கின்றது. 1500 ரிசர்வ் படைகள். காசாவில் நடக்கும் போர் தர்க்க ரீதியாகவும் நியாய ரீதியாகவும் ஒரு அர்த்தமற்ற போர். இது இஸ்ரேலினுடைய போர் கிடையாது, இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய போர் கிடையாது. இது நெதன்யாகு என்ற தனி மனிதனுக்கான போர். எனவே நாங்கள் இந்த போருக்கு செல்ல போவதில்லை என பணைய கைதிகளுக்கான வீரர்கள் என்று சொல்லக்கூடிய உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பாக நெதன்யாகுவுக்கு நேரடியாக தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். கண்டனத்தை வெளியிட்டிருப்பது மட்டுமல்ல, குறிப்பாக போர் முனைக்கு செல்லப்போவதில்லை, அது என்ன நடவடிக்கை எடுத்தாலும். ஏனெனில் இந்த இராணுவ சட்டத்தின்படி ரிசர்வ் படையினர் அழைக்கப்பட்டு அவர்கள் போர்க்களத்திற்கு செல்லாவிட்டால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றன. எங்களை சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை, காசாவில் போருக்கு செல்லப் போவதில்லை என அவர்கள் அறிவித்திருப்பது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதியின் நெதன்யாகுவும் போர் தீர்க்கமான கட்டத்தை அடைந்து விட்டதாகவும் வெற்றியை நெருங்கிவிட்டதாகவும் கூறுகின்றார்கள். அவர்கள் கடந்த ஒரு வருட காலமாக இதைத்தான் கூறுகின்றார்கள், அது வேறு விடயம். அந்த சூழ்நிலையில் தற்போது ரிசர்வ் படைகள் மிகப்பெரிய அளவில் இந்த போர் எதற்காக இடம்பெறுகின்றது என பகிரங்கமாக பேச ஆரம்பித்திருப்பதும் போர்க்களத்துக்கு செல்வதற்கு மறுப்பு வெளியிட்டிருப்பதும் இனப்படுகொலையாளி நெதன்யாகுவுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் அல்கசாம் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா உயிரிழந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருந்தன. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். காசாவில் இருந்து வரக்கூடிய செய்திகள், பாலஸ்தீனத்திலிருந்து வரக்கூடிய சில ஊடகங்கள் கூட அதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அல் அரேபியாவும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அல்கசாம் படைப்பிரிவு அதை உறுதிப்படுத்தவும் இல்லை, மறக்கவும் இல்லை. இந்த நிலையில் அபு ஒபைதாவின் மரணம் தொடர்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அபு ஒபைதா உயிரிழக்கவில்லை என்று தெரிவித்து டெலிகிராம் பக்கங்களில் ஒரு வீடியோ பதிவு இஸ்ரேல் தன்னுடைய கொலை முயற்சி குறித்து பேசியது குறித்து அபு ஒபைதா பேசிய வீடியோக்கள் வெளியாக இருப்பதான செய்திகள் தற்போது வந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, அல்கசாம் இந்த மரணத்தை இன்னும் உறுதிப்படுத்தாத சூழ்நிலையில் அபு ஒபைதா உயிரோடு இருப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்று காசாவில் இருந்து வரக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒருவேளை அபு ஒபைதா இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழக்காவிட்டால் அவர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் வெளியிட்ட செய்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உயிரிழக்கவில்லை என்று கூறாமல் தெரிவித்திருப்பதன் ஊடாக அல்கசாம் படைப்பிரிவு இந்த செய்தியை நம்ப வைத்து வேறு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. அவருடைய உடலம் மீட்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலும் தெரிவிக்கவில்லை, ஹமாஸ் இயக்கத்தினரும் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அபு ஒபைதா மீண்டும் உயிருடன் வரப்போகின்றாரா, இருக்கின்றாரா என்பது மிகப்பெரிய கேள்வி. அவர் இருக்க வேண்டும், இருப்பார் என்பது பலருடைய செய்திகளாகவும் வந்திருக்கின்றன. எனவே அபு ஒபைதாவினுடைய மரணம் இஸ்ரேல் கூறியதைப் போல 100% உறுதிப்படுத்த முடியாத நிலையேட்டி இருக்கின்றது. கவுதிப்படை இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தப்போவதாக அறிவித்திருந்தார்கள். கவுதிப்படையினுடைய பிரதமர், முக்கிய அமைச்சர்கள் இஸ்ரேலினால் கொடூரமாக ஒரு வான்வழி தாக்குதலினூடாக படுகொலை செய்யப்பட்டார்கள். எப்போதுமே ஒரு இராணுவ ரீதியிலான தலைவர்களை, போராளிகளை, தளபதிகளை யுத்தத்தில் கொள்வது முறையாக இருந்தாலும் அவர்கள் அரசியல் பிரிவை சேர்ந்தவர்கள். அமைச்சர்கள், பிரதமர் என்று முழுக்க ஆயுதம் தரிக்காத ஒரு சிவில் சேவை பணியாளர்கள், அதாவது அரசு சேவை அதிகாரிகள், பணியாளர்கள், அமைச்சர்கள் என்று எந்தவித ஆயுதங்களும் தரிக்காத நிராயுத பாணிகளை இஸ்ரேல் கொலை செய்திருப்பது மிக கடுமையான குற்றம்.
இதற்கு இஸ்ரேல் வருந்தக்கூடிய பதிலடிகளை நாம் கொடுப்போம் என்று கவுதிகள் தெரிவித்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் இஸ்ரேலினுடைய இராணுவ தலைமையகம், பெங்குரியன் விமான நிலையம், செங்கடலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கப்பல் மற்றும் இஸ்ரேலினுடைய ஒரு ட்ரோன் தொழிற்சாலை போன்றவற்றை இலக்கு வைத்து ட்ரோன்கள் ஏவுகணைகள் கொண்டு ஒரு கலப்பு தாக்குதல்களை ஒரே நேரத்தில் பல ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு நடத்தி இருக்கின்றார்கள். இதில் நேற்றைய தினம் 2 கிளஸ்டர் வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கிளஸ்டர் வகை ஏவுகணைகளை முன்பே குறிப்பிட்டோம். ஒரு ஏவுகணை வரும் பொழுது அதை வான் பாதுகாப்பு சாதனங்களோடாக இடைமறித்தால் அது வெடித்து பல போர் முனைகள் கொண்ட ஏவுகணைகளாக சிதறுண்டு செல்லும். அவ்வாறு சிதறி செல்லக்கூடிய ஏவுகணைகள் ஆங்காங்கே வெடித்து சேதத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த ஏவுகணை இடைமறிக்காவிட்டாலும் சேதத்தை ஏற்படுத்தும், இடைமறித்தாலும் சேதத்தை ஏற்படுத்தும். ஏனால் இதே போன்ற ஏவுகணைகளை தான் அதிக அளவில் ஈரான் இஸ்ரேல் மீது பயன்படுத்தி இருந்தார்கள். அதனால்தான் இஸ்ரேலினுடைய அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்புகளினால் ஈரானின் ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை. இடைமறிக்கப்பட்டவையும் டெல் அவீவுக்குள் நுழைந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி துவம்சம் செய்திருந்தன. இந்த நிலையில் கிளஸ்டர் ஏவுகணைகளை கவுதிகள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இஸ்ரேலினுடைய இராணுவ தலைமையகத்துக்குள்ளும் மத்திய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய ஒரு இராணுவ இலக்கின் மீதும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தி இருப்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. அங்கிருந்து புகை மூட்டம் வரக்கூடிய காட்சிகள், எரியக்கூடிய காட்சிகளை இஸ்ரேலினுடைய சுயாதீன ஊடகங்களே தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேல் மீண்டும் ஒரு போர் முனையை கவுதிகளுக்கு எதிராக திறந்திருக்கின்றார்கள். கவுதி படையினுடைய ஆக்ரோஷமான எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலின் உடைய பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கூட்டங்கள், அவசர சந்திப்புகள் ஒரு வார காலத்துக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. நெதன்யாகுவுக்கான பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. அடுத்து காசா மீது ஐரோப்பா அரபுலக நாடுகளினுடைய தோல்வியை மிக கடுமையாக ஸ்பெயினினுடைய பிரதமர் சாடியிருக்கின்றார். காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு ஐரோப்பாவின் பதில் ஒரு தோல்வி. ஐரோப்பாவின் பதில் மட்டுமல்ல, அரபுலக நாடுகளின் பதில்கள் கூட ஒரு தோல்வி மற்றும் உலகளாவிய நம்பகத்தன்மையை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கூறியிருக்கின்றார். இத்தனை நாடுகள் ஐரோப்பாவிலும் அரபுலகத்திலும் இருந்தும் கூட இஸ்ரேலினுடைய இனப்படுகொலையை, மனிதத்துக்கு எதிரான படுகொலைகளை, பட்டினி போட்டு மக்களை கொல்லக்கூடிய மிருகத்தனத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த ஐரோப்பாவும் அரபுலகமும் இரட்டை வேடம் போடுகின்றார்கள். ஒருபுறம் போரை நிறுத்துவதான பசப்பு வார்த்தைகளை கூறிக்கொண்டு மறுபுறத்தில் இஸ்ரேலை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய ஐரோப்பாவையும் அரபுலகத்தையும் மிக கடுமையாக ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் சாடியிருக்கின்றார். உண்மையில் ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் அரபுலக நாடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் வெளியே இஸ்ரேலை கண்டித்துவிட்டு மறைமுகமாக இஸ்ரேலுக்கு பொருட்களை, உணவுப் பொருட்களை, காய்கறிகளை, எரிபொருளை அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய கபடத்தனத்தை செய்கின்ற பொழுது துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் வெட்ட வெளிச்சமாக இஸ்ரேலுடன் அனைத்து உறவுகளையும் துண்டித்த நாடு ஸ்பெயின். அவர் குறிப்பிடுகின்றார், ஐரோப்பா அரபுலகமும் தோல்வியடைந்து விட்டார்கள். இஸ்ரேலின் இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு நிலைப்பாட்டையும் காசா விவகாரத்தில் இன்னொரு நிலைப்பாட்டையும் எடுத்து நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களில் உக்ரைன் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும், உக்ரைனுக்கு உதவ வேண்டும் என கூறுவர்கள் ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனில் கொல்லப்பட்டவர்களை விட பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு இங்கே மக்கள் கொடூரமாக கொன்றொழிக்கப்படும் சூழ்நிலையில் அது தொடர்பில் மௌனம் காப்பது குறித்து அவர் மிக கடுமையான கருத்துக்கள் ஐரோப்பாவினுடைய இரட்டை வேடத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. லெபனானில் இதுவரை ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகளை தொடர்ந்து தாக்கி வந்த இஸ்ரேல் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படையினர் அருகே ஆளில்லா விமானங்கள் மூலம் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இதில் 2 ஐநா படையினர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஐநா நிலைப்பாட்டை அணுகுவதற்கு இடையூறாக இருந்த சாலை தடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த அமைதி காக்கும் படையினருக்கு அருகில் இஸ்ரேலிய கையெறி குண்டுகள் வீழ்ந்து வெடித்திருப்பதாக ஐநாவினுடைய இடைக்கால படை யுனிஃபில் தெரிவித்திருக்கிறது. எனவே ஐநா பணியாளர்களையும் கொள்கின்றார்கள், ஐநாவினுடைய உணவு கொடுக்க செல்லக்கூடிய UNRWA உத்தியோகத்தரையும் கொள்கின்றார்கள். தற்போது லெபனானில் ஐநாவினுடைய படையினர் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகின்றார்கள். எனவே தன்னுடைய படைகளை, தன்னுடைய இராணுவத்தினரை, தன்னுடைய பணியாளர்களை இஸ்ரேலினுடைய தாக்குதலில் இருந்து பாதுகாக்க முடியாத ஐக்கிய நாடுகள் சபைதான் பாலஸ்தீன மக்களை
பாதுகாக்கப் போகின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எங்களுக்கு தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஐநாவிடம் தொடர்ந்து முறையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய இராணுவத்தை காப்பாற்ற முடியாத ஐநாவிடம் ஸ்டேலை அடக்குமாறு. அடுத்து சீனா இன்று நடத்தி இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான இராணுவ கண்காட்சி உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வு ஏற்படுத்தி இருக்கின்றது. உலக நாடுகள் என்று சொன்னால் சீனாவை, ரஷ்யாவை, ஈரானை கட்டம் கட்டிவிட வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும் என அவர்கள் மீது பல பொருளாதார தடைகளை விதித்து சீனாவையும் ரஷ்யாவையும் ஈரானையும் தனிமைப்படுத்த முடியும் என அமெரிக்காவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர் ட்ரம்ப் கனவை கண்டு கொண்டே இருக்கும் பொழுது சீனாவின் உடைய தலைமையில் அங்கு மிக பெரிய அளவில் உலக நாடுகளுடைய தலைவர்கள் பெய்ஜிங்கில் திரண்டு அந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னுடைய காலாட்படை, பீரங்கிப்படை, ஆட்லரிப்படை, விமானப்படை, ட்ரோன் படை, கப்பல் படை மற்றும் பல்வேறுபட்ட ஆயுதங்கள், ட்ரோன்கள், அதிநவீன விமானங்கள், மிக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய அணு ஆயுத ஏவுகணைகள் என்பவை முதல் தன்னுடைய பலத்தை முழுமையாக சீனா வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக சீனா மீது ஒரு தாக்குதலை நடத்துவோம் தேவைப்பட்டால் என்று சொல்லக்கூடிய ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் யார், எங்களிடம் என்ன இருக்கின்றது என்பதை சீனா தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அவர்களின் ஆயுதங்கள் அங்கு கொடுக்கப்படும் அல்லது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விடயம் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கும். DF-5 கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகளை அவர்கள் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். இந்த ஏவுகணைகள் 20 முதல் 25 நிமிடங்களில் அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவை சென்று முற்றாக தாக்கியளிக்கும் வல்லமை படைத்திருக்கக்கூடிய DF-5 என்று சொல்லக்கூடிய அணு ஆயுத கண்டம் விட்டு ஏவுகணைகள் இம்முறை அதிகளவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது அமெரிக்காவுக்கான செய்தி. ட்ரம்ப், நீ அனைவரையும் தனிமைப்படுத்துவதாக நினைத்து உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான் தற்பொழுது தனிமைப்பட்டு நிற்கின்றார்கள். சீனா, ரஷ்யா, ஈரான், வடகொரியா, பெலாரஸ், வெனிசுலா, கியூபா அங்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு இணைந்திருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அமெரிக்கா ஏனைய நாடுகளை ஒதுக்கி வைப்பதாக தெரிவித்து அமெரிக்காவை ஒதுக்கி வைக்கும் நிலை தற்போது வந்திருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சீனாவினுடைய இராணுவ அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், அவர்களுடைய படைகளினுடைய அணிவகுப்புகள் என்று ஐரோப்பிய நாடுகளினுடைய ஊடகங்களில் கூட செய்தியாக மாறியிருக்கின்றது. 2ஆம் உலகப் போரின் முடிவை குறிக்கும் சீன அணிவகுப்பிலே உரையாற்றி இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங், சீனாவினுடைய அதிபர், உலகம் காட்டு சட்டத்திற்கு ஒருபோதும் திரும்பக்கூடாது, வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை வேட்டையாடுகின்றார்கள், அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுடன் வலிமையானவர்கள் வகுப்பதுதான் சட்டம், வலிமையானவர்கள் எளிமையானவர்களை, வலிமை குறைந்தவர்களை வேட்டையாடலாம் என்ற நிலையை நாங்கள் உடைத்தெறிய வேண்டும் என்று ஒரு உரையாற்றியிருக்கின்றார். இது நிச்சயமாக ட்ரம்புக்கான எச்சரிக்கை. ஏனெனில் அமெரிக்கா ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் தங்களுடைய இராணுவத்தையும் பொருளாதாரத்தையும் மீது பல நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார். சீனா நேரடியாக கூறியிருக்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய விளாடிமிர் புடின், வடகொரியாவினர் கிம் ஜாங் உன் உட்பட 29 நாடுகளுடைய தலைவர்கள், அமைச்சர்கள் கிடையாது, வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கிடையாது, நேரடியான அரசு தலைவர்கள் 29 நாடுகளின் தலைவர்கள் சீனாவினுடைய இந்த இராணுவ கண்காட்சியில் இணைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து 2ஆம் உலகப் போர் முடிவை குறிக்கும் சீனாவினுடைய இராணுவ கண்காட்சியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும் நேரடியாக சந்தித்து 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் வளர்ந்து வரும் இராணுவ ஒத்துழைப்புக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதுடன் உக்ரைன் போரில் மேலதிக படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்புவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் மேலும் 10,000 படைகளை, வடகொரிய படைகளை ரஷ்யாவுக்காக அனுப்ப இருப்பதாக தென்கொரியா இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல வலுப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், அதிநவீன ஏவுகணைகளையும் ரஷ்யாவுக்கு வடகொரியா வழங்கலாம் என்பதை கிம் ஜாங் உன் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு இந்த சீனாவினுடைய மாநாடாக இருக்கலாம், இராணுவ கண்காட்சியாக இருக்கலாம், மிகப்பெரிய அதிர்வையும் செய்தியையும் கூறியிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.